கெட்டது நடக்கும்போது கூட அதில் ஒரு நன்மை இருக்குங்க. தார் வந்து என்னுடைய 97th கார். வண்டிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கு. வாட் a medical miracle. பெஸ்ட் லுக்கிங் கார் அப்படின்னா எஸ்யூவி. சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வருமா? சென்னையில் எங்கே பெருசாக மழை பெய்ய போகுதுன்னு பார்த்தா இந்த தடவை செம்ம மழை. பொறுமையானா ஆத்திர அவசரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் முடியாது. வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கிங் பிருத்விராஜ். இன்னைக்கு என் வண்டி தாரை பற்றி பேச போகிறோம். கார் வந்து என்னுடைய 97th கார், 97வது காரு. 3 கார் வாங்கினா 100 ஆகிடும். என்னுடைய முதல் கார் வந்து எங்கள் அப்பா அம்பாசிடர் ஒன்று கொடுத்தார், மார்க் 2. எங்கள் அப்பா எப்படின்னா அவர் அது நல்லா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்கிட்ட கொடுக்கும்போது ஒரு டப்பா கண்டிஷன் தான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தாரு, லேம்ப்ரெட்டா. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவிசியெல்லாம் நடித்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாருதி 800 வாங்கினேன். வண்டி நம்பர் வந்து 4343. ஸோ அந்த 4343 வந்து பயங்கர சென்டிமெண்ட். அந்த வண்டி கூட நான் பேசுவேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும், என்ன வண்டி வாங்கலாம். மஹேந்திராவில் வந்து புது தார் வருது. இதுக்கு முன்னாடி நான் வந்து வில்லிஸ் ஜீப் வச்சுருந்தேன். அந்த ஜீப் என்னென்னா நல்ல வண்டி, பட்டு பவர் ஸ்டேரிங் கிடையாது, கொஞ்சம் ரகுடாக இருக்கும், டயர்டாகிடும். இதை போய் பார்த்தேன். தாரை பார்க்கும்போது வண்டிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்குது. பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோ, இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இன்ஃபோடெக் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மேலே வச்சிட்டான். இப்போது மற்ற வண்டிக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இல்லைனா கூட இந்த வண்டி கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறனால ப்ளஸ்ஸாக இருக்கிற இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்பீக்கர் இப்படி இருக்கனால சவுண்ட் இப்படி அடிக்கும். என்கிட்ட BMW ரோட்ஸ்டர் Z3 வச்சுருந்தேன். அதில் ஸ்பீக்கர்ஸ் வந்து டாப் போடாமல் நல்லாயிருக்கும். கட்டிட்டால் புதுணும், ஏன்னா அது ஓப்பனாக இருக்காங்க. மேலே எங்கே வச்சுருக்கேன். நான் வந்து இறங்கின பந்தாலாம் பார்த்தீங்களா, பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ டெக்னாலஜி போயிருக்குன்னு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை கன்வெர்ட்டபிளாக எப்படி மாற்றணும். பொறுமையானா ஆத்திர அவசரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் முடியாது. ஒன்று இப்போ இது எங்கே வைக்கிறது? என் தலையில். நீங்களே தான் போடுங்களே, அதுதான் நானே போட்டேன். ஐயோ, இவ்வளோ பெரிய வண்டிக்கு சும்மா தூண்டு பூட் ஸ்பேஸ், இல்லை ஜிம் பேக்கு, ஊஃபர் வச்சு நான் போச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தாரில் வந்து இதெல்லாம் ரிமோட்லி அப்படிலாம் வரலாம். இப்போதைக்கு இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இல்லை இது கைட்டி ஓரமாக வைங்கன்னு உங்களுக்கு சொல்ல தோணலாம். பட் திடீர்னு மழை பெஞ்சிதுன்னா நான் எங்கே போவேன்? 1 2 ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வருமா? இல்லை வாங்க, கண்டினியூ பண்ண முடிச்சிடும். கன்வெர்ட்டபிள் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் பார்த்த முதல் ஷாட் வந்து நான் என்ன பண்ணேன், வண்டி வந்தது அப்படி ஷக்குன்னு கண்ணாடி மட்டும் இறக்கணும் இல்லையா. எனக்கு இந்த வண்டியில் இருக்கிற பிரச்சனை தாங்க, வந்தாவா ஏறி இறங்க முடியாது. ஏறுறது பாருங்களேன். சரி வரேன், போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஏமாடி. பெஸ்ட் லுக்கிங் கார் அப்படின்னா எஸ்யூவி. அதுவும் இந்த விலைக்கு இப்படி ஒரு வண்டி கிடைக்க ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள், ஸ்பீக்கர் எங்கே வச்சுருக்காங்க, பவர் ஸ்டியரிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் 2 பேர் உட்காந்து போகிறதுக்கு பயங்கர கம்ஃபர்ட். பட் பின்னாடி கொஞ்சம் லைட்டாக தூக்கி போடுதோன்னு
நான் நினைக்கிறேன். ஷூட்டிங்க்கு, ஜிம்முக்கு, பீச்சில் சுற்றுறதுக்கு, லாங் ட்ரைவுக்கு ஆப்டான வண்டி. கூடவே இன்னொரு வண்டி வச்சுக்கிட்டா பெட்டர். Watch out, Amul babies! It's Raghuvar back again! Ain't no stranger to pain, hit it! Butti Kannadi! ஷூட்டிங்னா யாரோ வண்டி உட்காந்துரும், சொட்டையாச்சுன்னா கூட பரவாயில்ல. பட் நம்ம வண்டி ஆச்சே, இன்னும் டியூ கட்டிகிட்டு இருக்கணும். எப்படி உட்கார பாருங்கண்ணா, பட்டும் படாமல் உட்காந்துருக்கேன். எப்படி பந்தா ஏய் செட்டிங்யா காலாரு போதும் பயப்பா. ஐயோ ஐயோ சொட்டா வந்துருச்சா? என் வீட்டு செல்ல கட்டி என்னோட மல்லு கட்டி என் கோட்டை தாண்டு அடி கண்ணம்மா என் கண்ணம்மா. சாரிம்மா கோச்சிக்காதம்மா. இந்த வண்டியில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சர்வீஸ் சென்டர்ஸில் வந்து அவங்களே ஃபோன் பண்ணி வந்து சார் வண்டி சர்வீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு டிரைவர் அனுப்பிச்சு அவங்களே வண்டி, ஏன்னா ஷூட்டிங்கில் மாட்டி இல்லைங்க வர முடியாது, இல்லை சார் நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டிரைவர் அனுப்பிச்சு வண்டியை கொண்டு போய் பக்காவாக ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. வண்டியை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ, 3 முடிச்சிட்டேன். அடுத்தது சர்வீஸ் தான் காசு கொடுக்கணும். இந்த தாரில் வந்து இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து 3 டோர் இல்லையா, அடுத்தது வந்து 5 டோர் வரும். அதாவது இங்கே 1 2 3 அது இருந்தால் பெட்டர். ஏன்னா இந்த வண்டியில் வந்து பெரிய பிரச்சனைனா பின்னாடி போகணும் அப்படின்னா இப்போ இது ஓப்பனாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, மூடி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். உள்ளே பூந்து ஏம்மா இப்படி போய் 2 பேர் போகிறதுக்கு ரொம்ப நல்ல வண்டி. நான் வந்து அதிகமாக தனியாக சுற்றுறதுனால எனக்கு இந்த வண்டி ஓகே. அண்ட் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த மேலே கன்வெர்ட்டபிள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கேன்வஸ் வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க நல்லா டைட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நான் ஒரு அப்படி பிரித்து போட்டேன்னுச்சிங்க காற்றுல சத்தம். சென்னையில் எங்கே பெருசாக மழை பெய்ய போகுதுன்னு பார்த்தா இந்த தடவை செம்ம மழை. ஸோ எனக்கு ஒரே பயம், எங்கடா இந்த தார்பாய் வந்து தண்ணியெல்லாம் ஊறி கீழே உள்ளே இறங்கி எல்லாம் காலி. பட் அவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் இது எல்லாமே வந்து வாஷபிள் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பயம், ஏன்னா இந்த இன்ஃபோடெக்லாம் கெட்டு போயிடுமே. உள்ளே நம்ம நிறைய சார்ஜர் அது இதுன்னு வச்சுருக்கோம், தண்ணி உள்ளே பட்டுச்சுன்னா போச்சுன்னு ஒரு பயத்திலே இருந்தேன். பட் ஒரு சொட்டு தண்ணி உள்ளே வரல. இன்னும் என்ன சூப்பர் மேட்டர் நடந்தது அப்படின்னா, இந்த தார்பாய் இருக்குல்ல ஈரத்தில் நனைஞ்சு இப்போ வெயிலில் காஞ்சி கொஞ்சம் லைட்டாக ஷ்ரிங்க் ஆனால டைட் ஆகிடுச்சு, அந்த சத்தம் வர்றதில்ல. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். கெட்டது நடக்கும்போது கூட அதில் ஒரு நன்மை இருக்குங்க. போதுமா இப்போ உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஐயாட்ட கொடுத்து தொடர்ல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த தார் பார்த்தீங்க, இதில் இருக்க நல்லது கெட்டது எல்லாம் சொன்னேன். பட் ஐ லைக் திஸ் கார். என்னோட இதே பந்தாவாக இருக்குது, என்ன ரொம்ப சூட் ஆகுது இந்த வண்டி. ஸோ மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கும் வரை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாது, நான் இருக்கேன்ல. Be